அளவாக ஊற்றுங்க. பாம்பு கறி ஆட்டு குடலை உருவி வச்சிருக்கேன். முட்டை 50 முட்டை. நமக்கு எப்போ போல இந்த வெங்காயம் தக்காளி என்ன ஆட்டு குடலையும் முட்டையை வச்சு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐம்பது முட்டையை உடச்சி ஊற்றிடுவான். வெங்காயம் வெட்டுறதுல கூட அப்படியே இசைக்கிறானே. 3 வருஷம் சிங்கப்பூரில் குப்பை கொட்டியிருக்கானே. கூட வேலை பார்த்தாங்களா அப்படி சொல்லி தருவாங்க. பலா மாமா உட்கார போய். பலா மாமா நல்ல பேர் வச்சுருங்க. ஜீவி பலா வெட்டுறதுக்கு தோதா இருக்கா? ஈஸியாக இருக்குல்ல. கத்தி அப்படி இந்த சைனா கத்தி வெட்டுறான் அப்படிதான். 50 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா அடைச்சி விட்ருவோம். குடலை கழுவியாச்சு. எதுக்கு இன்னொரு டைம் கழுவிக்கிறோம். குடல் எடுத்துக்குவோம். இதை இப்படி ஒரு முடிச்சு இந்த மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மூளையை வந்து முடிச்சு வச்சுக்குவோம். எல்லா குடலையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சாச்சு ஒரு எஜ்ஜில். இப்போ புனல் எடுத்துக்குவோம். இப்போ இந்த புனலில் வந்து இந்த குடலை அப்படியே உள்ளே கோர்த்துருவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடுவோம். பலூன் மாதிரி அப்படியே இருக்குங்க. நம்ம ஊற்றியாச்சு முட்டையை.
இப்போ அதை முடிச்சு போட்டுருவோம். அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். குடலுக்கு முட்டையை ஊற்றி ரெடி பண்ணிக்கிருக்காங்க. நம்ம அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை காய வச்சுக்குவோம். பலாமாமா அளவா ஊற்றுங்க. நமக்கு அப்படியே தண்ணியில் நச்சு வச்ச இஞ்சியை சேர்த்து கொதிக்க வச்சுருவோம். தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச குடலை ஒவ்வொன்றா உள்ளே போட்டுருவோம். நம்ம பார்க்க பாம்பு மாதிரியே இருக்கு. ஆமாம்மா, மண்ணொலி பாம்பு மாதிரியே இருக்குது. பாம்பு கறி. உனக்கு இருக்குமாடா பாம்பு குடல்றானா ஆட்டு குடல்றாங்கிறேன் பாம்பா? நல்லா வெந்துருச்சு. குடல் முட்டையும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துருவோம். என்னடா அது பாம்பு மாதிரி இருக்குது? நான் தான் சொன்னேன்ல, பாம்பு மாதிரின்னு சொன்னேன், பாம்பு மாதிரியே இருக்குப்பா. ஏதோ இது மாதிரி இருக்குடா, கடல் வாழ்வு. கடல்வாழ் உயிரினம். இறக்கிடுவோம். இறக்கி தண்ணியை வடிச்சிருவோம். எல்லாத்தையும் எடுத்துருவோம். பாம்பு கறி அன்னைக்கு ஒரு புடி செல்வாவுக்கு ஏற்றது தான். பாம்பு கறி தான் நல்லா சாப்பிடுவானே. பலா மாமா என்னமோ பாம்பு மாமா ஆயிடுவேன். வேற லெவல். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். சட்டி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடுவோம். பொடிசை நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லா பொடியும் ஒன்றா சேர்த்துருவோம். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்ருவோம். இந்த கட் பண்ணி வச்ச குடல் முட்டை இந்த பீஸ் எல்லாம்
ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் அதில். எல்லாம் மசாலாலாம் இந்த குடல் கூட சேர்ற மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்ருங்க. குடல் முட்டை கிரேவி செமையாக வித்தியாசமாக வேறு லெவலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலையை தூவி இறக்கிடுவோம். காலில் சுட்டுறாமல. இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமாக குடலையும் முட்டையும் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். இது வேறு லெவலில் வந்துருக்கு. செம்ம டேஸ்டானா. இங்கே ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டோம். பொறுக்க முடியல. இந்த பாருங்கள். வாங்க சாப்பிடுவோம். பார்க்கையிலேயே ஆமாம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஒரு காண்டி. அடா அடா அடா. முட்டையும் குடலும் நல்ல காம்பினேஷன். அருமையாக இருக்குது. சூப்பராக சூப்பராக இருக்குது. வேற லெவல். உண்மையிலே வித்தியாசமான ஸ்டைலில் செஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் சிங்கப்பூரா. இவர் தான் சொன்னார். அதனால் அதை ட்ரை பண்ணோம். செமையாக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குண்ணே. சாப்பாடு இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த மசாலா அப்படியே இந்த முட்டையில இந்த குடலையும் சேர்ந்து நல்லா ஊறி வந்து இறங்கிருச்சு. நல்லா அந்த தொக்கு செம்ம டேஸ்ட்டு. நல்லா இதாக சாந்திருச்சு. அதில் அங்கேயே சாப்பிட்டு இருக்கு. நல்லா இருக்குண்ணே. அங்கேயும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், இங்கே நல்லா இருக்கு. நீ அம்மூர் மாதிரி செஞ்சுருக்கீங்க. சைனாக்காரங்க பஜார் தான் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கு. நல்லா காரசாரமாக வேறு லெவல். சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குண்ணே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.